ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே சிக்கியிருக்கக்கூடிய 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளில் சுரங்கத்தை விற்று வெளியேறிய 15 பலஸ்தீனிய போராளிகளும் நடைபெற்ற சம்பவங்களும் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் என விசேட பட்டியல்களை தயாரித்து வைத்திருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய அதிரடியான அறிவிப்புகளும் சவுதி அரேபிய அரசாங்கமே, நீங்கள் அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானங்களை கொண்டு வாருங்கள், அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் போர் தாங்கிகளையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு வாருங்கள், நாங்கள் இதற்காகவே காத்து கொண்டிருக்கின்றோம். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிரியம்டிவ் முன்கூட்டிய தாக்குதல்களை மேற்கொள்வார்களா? இதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றனவா? வெனிசுவேலாவினுடைய களத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்ற நிலைமையும் எதிர்கட்சி புள்ளிகளை தட்டி தூக்கும் வெனிசுவேலாவினுடைய அரசாங்கமும் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கி ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் நிராயுதபாணியாக்கி காசாவை இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்றுவதற்கு 5 வருட காலக்கெடுவை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியிருக்கக்கூடிய சவுதி ஜோனி வெனிசுவேலாவில் தாக்குதல்களை ஆரம்பித்து இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்கா மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்தினை அமெரிக்காவினுடைய கடற்படைகளே முழுமையாக கட்டுப்படுத்துகின்றன. வெனிசுவேலாவினுடைய கடற்பரப்பினூடாக நுழையக்கூடிய அனைத்து விடயங்களையும் அமெரிக்க கடற்படையினர் முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள். மேலும் இதற்கமைவாக நேற்றைய தினம் ரஷ்யாவினுடைய சரக்கு கப்பல் ஒன்று வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்தினை அடைந்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவினுடைய போர் கப்பல்கள் ரஷ்யாவினுடைய சரக்கு கப்பலை சுற்றி வளைத்து பின்வாங்க செய்வதற்கான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தன. ரஷ்யாவினுடைய சரக்கு கப்பல்களை வெனிசுவேலாவின் துறைமுகத்தை நோக்கி நகர்த்துவதற்கு அமெரிக்க கடற்படையினர் அனுமதியை வழங்கவில்லை. இதைத் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய சரக்கு கப்பலானது வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்திலிருந்து முழுமையாக பின்வாங்கியது. இதே போன்று வெனிசுவேலாவினுடைய ஒட்டுமொத்த கடல் பிரதேசத்திலும் அமெரிக்க கடற்படையினரே ஆதிக்கத்தினை செலுத்தி வருகின்றார்கள். மேலும் வெனிசுவேலா கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய சிறிய படகுகள் மற்றும் கப்பல்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க போர் கப்பல்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு சொந்தமான கப்பல்களையே இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என கூறி அமெரிக்காவினுடைய கடற்படையானது வெனிசுவேலாவினுடைய வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்ட கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்க கடற்படையானது இவ்வாறு செயற்பட்டு வருவதாக வெனிசுவேலாவினுடைய அரசாங்கமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தது. இப்படியான நிலைமையில் நேற்று